செம்ம டயர்டா இருக்கு. செம்ம டயர்டா இருக்கு. டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? இன்னும் நான் வந்துட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணல. பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன படம் அப்படின்னா பெட்டி படம். ஸோ ராம் சரண் அவருடையது. அண்ட் அவருடைய கேம் சேஞ்சர் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அண்ட் இப்போ அவருடைய இன்னொரு படம். ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் நான் எந்த ரிவ்யூ பார்க்கல, எதுவுமே இது பண்ணல. அண்டு இன்றைக்கெலாம் செம்ம கடுப்புங்க. அதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ கிளைமேட் அண்டு ஹீட் ஸோ எல்லாமே சேர்ந்து அப்படியே போட்டு தாக்கிடுச்சு. இப்போது நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு 10:50 ஷோ. ஸோ போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறேன். அண்டு போகிறேன் அப்படின்னா ப்ளாக் கன்டினியூ ஆகும், இல்லை அப்படின்னா இதோட கட் ஆகும். லெட்ஸ் see. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கன்னு சொன்ன மாதிரி வந்துட்டு மைண்ட் அப்செட்டில் இருந்துட்டு வெளில வர்றதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஓகே இந்த படத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு நானே ஃபிக்ஸ் ஆகி டிக்கெட் புக் பண்ணிட்டேன். போவோம். ஆனால் ஃபஸ்ட்டு டைம்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு தென் கோயிங் டு வாட்ச் மூவி. வாங்க வீட்டுக்குள்ள. சாப்பிட்டு வருவோம். சிக்கன் ரைஸ் சாப்பிட்லாமா? நார்மல் தான். சிட்டி பார்க் நாம் பார்க்க வந்த படம். இல்லைங்க அது
கடைசியாக வந்துட்டு படத்தை பார்த்து முடிச்சாச்சு. அவ்வளோதான். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். காசி டாக்கீஸ் முன்னாடி. இப்போ நைட் டைம் என்ன கேட்டிங்கன்னா வந்து ஒரு 4 மணி இருக்கும், விடிய காலமாக. ஓகே, சம்பவம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பைக் ரைடு புக் பண்ணிட்டு நானும் வெயிட் பண்ணுறேன். பக்கத்தில் வந்துட்டு எங்கெங்கேயோ போயிட்டுருக்குறான். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு சொல்ல தெரில. சரி, அப்படி வந்துட்டு எங்கேயாவது போகணும் அப்படின்னா வந்துட்டு எதுக்கு அக்செப்ட் பண்ணணும்? வெறுப்பு மயிராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்துட்டு திரும்ப இது பண்ணியிருக்கிறேன். திரும்ப வந்துட்டு வந்துட்டுருக்குறாங்க புதுசாக. ஸோ அவர் பக்கத்தில் இந்த மாதிரி காமிக்குது, பட் எப்போ வருவாருன்னு தெரில. ஸோ பார்ப்போம். யாராவது வந்துட்டு விஷம் வைக்கிறாங்களான்னு தெரிலங்க. காலையில் நான் பார்த்தேன், ஒர்க் போகும்போது ஒரு நாய்க்குட்டி வந்து செத்து கிடந்துச்சு. அண்ட் இப்போ நான் பார்க்குறேன், அதான் இப்போ ஒரு ஜர்க் இருக்குன்னு, ஜர்க் எதுக்குன்னா ஒரு எலி செத்து கிடக்கு. என்ன நடக்குதுன்னே தெரில. அண்டு வரும்போது நைட்டு ஒரு 3 மணி ஆகுது. இங்கே ஏதோ எரிச்சிட்ருக்கானுங்க, வேலை பார்த்துட்ருக்காங்க. ஏன் நீ படத்துக்கு போயிட்டு வர? ஸோ சென்டிக்ஸ் அதே கதை தான். ஓகே, நாமளும் அப்படியே வந்துட்டு மெல்ல மெல்ல ரூமுக்கு வந்தாச்சு, வந்துட்டுருக்கோம். அவ்வளோதான். ரூம் போயிட்டு நடந்த கதையெல்லாம் கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ வாங்க, பாய். யார் இவரு? ஓகே, பாய். அவ்வளோதான் கைஸ். ஸோ ரூமுக்கு வந்தாச்சு. அண்டு எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி டயர்டாகவே தான் இருக்குது. யா, ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்டு பொறுமை காத்து இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு சின்னதாக என்ன சொல்லணும் அப்படின்னா, பிளான்லே இல்லை. ஸோ திடுதிப்புன்னு ஒரு பிளானை போட்டு திடுதிப்புன்னு படத்துக்கு போயிட்டு அங்கே போய் படம் எல்லாம் பார்த்துட்டு அப்படி ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு. ஆனால் அந்த படம் வந்து நிறைய அர்த்தங்களை கொண்டது. ஓகேவா? நீங்களும் படத்தை தேட்டரில் பாருங்கள். அண்ட் லாஸ்ட்டாக ரேப்பிடோ, ஐயோ, ஒருத்தனை ரேப்பிடோ புக் பண்ணிட்டு அவன் வரான்னு பார்த்தா பக்கத்தில் வந்துட்டான். கேப்டன் இஸ் அரைவ்டு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா எங்கேயோ நிற்கிறான். இந்த பக்கத்துலேயே வரல. அப்புறம் கேன்சல் பண்ணணுமா வேணாமா பண்ணணும் மனசு சொல்லிச்சு, நீ இதை கேன்சல் பண்ணிடு அப்படின்ட்டு. 10 ரூபா பிடிச்சிட்டாங்க அதுக்கு. ஸோ கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வேற ஒருத்தரை இது பண்ணேன். ஸோ அவர் வந்தார், கரெக்டாக கொண்டு விட்டார். ஸோ அந்த மாதிரி எல்லாமே எக்கதப்பாக நடக்குது. வேலை எல்லாமே ஒரு மாதிரி மண்டை எரிச்சலாக இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, கீப் காம். ஜாலியாக ஒர்க் பண்ணுவோம், ஜாலியாக சேர்ந்து ஹாப்பியாக இருப்போம். லைக் யூடியூபர்ஸ், மீ, சப்ஸ்கிரைபர்ஸ், மீ, எவ்ரி ஒன்ஸ் மீ, எல்லாருமே தான். எதுக்கு சொல்கிறேன்னு தெரில, பட் இருந்தாலும் வச்சுக்கோங்க.